ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு புது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜை அந்த ஒரு நேச்சுரல் லாங்குவேஜை மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நானும் அதை பார்த்தேன். அதனால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. இப்போ நம்ம பொதுவாக அந்த எவ்ரிடே கம்யூனிகேஷனில் என்னால் அதை பண்ணாமல் இருக்க முடியாது, என்னால் அவங்கள பார்க்காமல் இருக்க முடியாது, சண்டே ஆனால் சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் கிரிக்கெட் விளையாடாமல் இருக்க முடியாது, இப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணாமல் இல்லாட்டி அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்டை சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? சிம்பிளாக ஐ காண்ட் பி வித்தவுட் டூயிங் இட் இப்படின்னு சொல்லுவாங்க. ஐ காண்ட் பி வித்தவுட் டூயிங் இட் நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஓகே, வித்தவுட் டூயிங் இட்னா அதை செய்யாமல், ஓகே, காண்ட் பி அப்படின்னா இருக்க முடியாது, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குமோ தவிர ஸ்டாண்டர்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா இதற்கான ஒரு ஃப்ரேஸ் இருக்கும்போது நம்ம அதைத்தான் யூஸ் பண்ணுமோ தவிர நம்ம பாட்டுக்கு ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போது என்னால் அதை பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது எல்லா ப்ரொனவுனுக்கும் செட் ஆகும். ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லா ப்ரொனவுன்ஸ் கூடயும் இதை போட்டு பழகணும். என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட்டு, அப்புறம் நேம். ஓகே, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம். இந்த 8 இருக்குது. இந்த 8மே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ரூட் வேர்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த காண்ட் அப்படியே வந்துடும். ரூட் வேர்டு என்ன அப்படின்னா காண்ட் அப்படியே வந்துடும். இந்த காண்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளோதான். ஓகே, காண்ட் ஹெல்ப். இந்த காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, அதைத்தான் இது மீன் பண்ணுது, இந்த ஃப்ரேஸ் காண்ட் ஹெல்ப். ஓகே, அப்போது இந்த காண்ட் ஹெல்ப் ரூட் வேர்டாக இருக்கிறதுனால இந்த காண்ட் ஹெல்ப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொனவுன். ஓகே, அந்த காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற ரூட் வேர்டு, இதற்கு பின்னாடி வரக்கூடிய வேர்பு வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். ஏன் ஐஎன்ஜி ஃபார்மு? நம்ம தான் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டினியூஸாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அதை திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கோன்னு அர்த்தம். ஓகே, அந்த வினை தொடர்ந்து நடைபெறுகிறது என்று பொருள். அதனால் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுக்கிறோம். சரிங்களா? அந்த செயலை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா அந்த செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து செய்வதால் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் எதை செய்ய முடியலையோ அந்த திங்கு, ஓகே, இல்லாட்டி அந்த மேட்டர், அந்த காரியம். ஓகே, ஸோ செய்கின்ற வினை, எதை செய்கிறோம், எந்த வேலையை செய்கிறோம், எதை வந்து நம்மளால் பார்க்க முடியல, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறோம்ல, திங்ஸ், அதைத்தான் நம்ம அங்கே போடணும். சரிங்களா? ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மீனிங் உங்களுக்கு புரிஞ்சால் சரி. இதுதான் ஃபார்முலா. பாருங்கள், ப்ரொனவுன், காண்ட் ஹெல்ப்பு, வி ப்ளஸ் ஐஎன்ஜி, ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எவ்ரிடே ஹேபிட்டை சொல்லும் பொழுது யூஸ் பண்ணுவோம். எவ்ரிடே ஹேபிட், நகம் கடிக்காமல் இருக்க முடியல, அவங்கள பார்க்காமல் இருக்க முடியல, சாப்பிடாமல் இருக்க முடியல, குளிக்காமல் இருக்க முடியல, இது எவ்ரிடே ஹேபிட் தானே. ஸோ மேக்ஸிமம் எவ்ரிடே ஹேபிட்டை சொல்லும்போது நம்ம இதை சொல்லிடுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீலிங், எமோஷனு. ஓகே, ஃபீலிங் இல்லாட்டி எமோஷன், இதை சொல்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு எமோஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை சொல்லுவோம். என்னால் அப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேட்டுக்கு சொல்லலாம். அடுத்து சாய்ஸஸ் இல்லாட்டி ப்ரிஃபரன்ஸ். ஒரு பொருளுக்கு மேலே இன்னொரு பொருளை நம்ம சூஸ் பண்ணுவோம்ல, அந்த சாய்ஸ், அந்த ப்ரிஃபரன்ஸ், அதை சொல்லும் பொழுதும் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆனால் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க, இந்த 3க்கு மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கவர் ஆகும். ஓகே, ஒரு வேலையை என்னால் செய்யாமல் இருக்க முடியல, அந்த பர்டிகுலர் திங்ஸை என்னால் பார்க்காமல் இருக்க முடியல, அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிற எல்லா இடத்துக்கும் நீங்கள் காண்ட் ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகும்.
ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி உட்காருது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. ஓகே, இல்லை என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல, கண்டினியூஸாக அதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். என்னால் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, அப்போ ப்ரொனவுன் வந்துருச்சு. ப்ரொனவுன் யார்? ஐ. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒரு ஃபார்முலா, அந்த ரூட் வேர்டு ஐ காண்ட் ஹெல்ப். ஓகே, என்னால் அதை செய்ய முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போது ஐ காண்ட் ஹெல்ப் போட்டாச்சு, என்ன பண்ண முடியல? செய்யாமல் இருக்க முடியல. அப்படின்னா டூயிங், அவ்வளோதான். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு. டூயிங் எதை? அதை. அப்போ இட்டுன்னு போட்டுக்க வேண்டியதான், முடிச்சு போச்சு. ஐ காண்ட் ஹெல்ப் டூயிங் இட். ஐயோ, என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. சிம்பிள். ஓகே, ஐ காண்ட் ஹெல்ப் டூயிங் இட். ஓகே, ஐ ப்ரொனவுன் வந்துருச்சு, காண்ட் ஹெல்ப் ரூட் வேர்டு வந்துருச்சு, தொடர்ந்து வேர்பு கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும், வந்துருச்சு. அதை தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரணும், வந்துருச்சு. அவ்வளோதான். என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியாது, இல்லாட்டி அதை என்னால் செய்யாமல் இருக்க முடியல. கரெக்டு தான் ரெண்டுமே. புரிஞ்சுதா? ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நாம் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும் எப்படி இது ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஸ்டேட்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். ஓகே, இன்னொரு 5 எக்ஸாம்பிள் பார்ப்போம், சரிங்களா? இப்போ இதை பாருங்கள். என்னால் நகம் கடிக்காமல் இருக்க முடியாது, கணேஷால் வனிதாவிடம் சண்டையிடாமல் இருக்க முடியாது, என் தாத்தாவால் பேப்பர் படிக்காமல் இருக்க முடியாது, என் மகனால் மொபைல் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, புவனால் சீக்கிரம் தூங்காமல் இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான், சரிங்களா? இதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காண்ட் ஹெல்ப்புக்கு பதிலாக காண்ட் ஸ்டாப்பு, காண்ட் அவாய்டிங் போட்டு பேசுவாங்க ஒரு சில அக்கேஷனில். ஆனால் காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். நீங்கள் ஸ்டாப் அவாய்டுக்கு பதிலாக காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். பாருங்கள், இப்போது ஃபார்முலா படி நாம் ஃபஸ்ட்டு யாரை ப்ளேஸ் பண்ணணும்? ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ப்ரொனவுன் இல்லாட்டி பெயர் சொல் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம், நேம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொனவுன் இல்லாட்டி நேமு, அதுக்கப்புறம் நம்மளோட ரூட் வேர்ட், அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம், அதற்கப்புறம் மீதி இருக்கும் அந்த சொற்கள். அது மேக்ஸிமம் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், சரிங்களா? சரி, பார்ப்போம். என்னால் நகம் கடிக்காமல் இருக்க முடியாது, இல்லாட்டி நகம் கடிக்காமல் இருக்க முடியல. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம பண்ணுறது தான் சொல்கிறோம். ஓகே, ரெகுலராக பண்ணுறது. அப்போது பாஸ்ட் டென்ஸில் நடந்ததெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா காண்ட்டுன்னு வந்துட்டாலே அது ப்ரெசண்ட்டு அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு தூக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே என்னால் பண்ணிகிட்ருக்க ஒரு வேலையை விட முடியாது அப்படிங்கிற மீனிங்கில் தான் வந்துடும், சரிங்களா? ஸோ அதனால் நான் பாஸ்ட்டுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் வேர்போட அந்த ரூட் வேர்டை மாற்றினீங்கன்னா தப்பாயிரும். ஓகே, ரூட் வேர்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க. சரி, வாங்க. என்னால் நகம் கடிக்காமல் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு என்னால் நகம் கடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற சென்டென்ஸில் யார் சப்ஜெக்டு? என்னால் அப்படின்னா ஐ. ஓகே, என்னால். ஓகே, ஐ. ஓகே, சப்ஜெக்டை போட்ட உடனே என்ன வந்துடணும்? ரூட் வேர்டு. வெரி குட். காண்ட் ஹெல்ப், அவ்வளோதான். ரூட் வேர்டு வந்துருச்சு. ஐ காண்ட் ஹெல்ப் நகம் கடிக்காமல் இருக்க முடியாது. ஓகே, என்னால் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. அப்போது அதெல்லாம் என்ன பண்ணியாச்சு? நம்ம எழுதியாச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம முடிச்சாச்சு, அதை கொண்டு வந்துட்டோம், சரிங்களா? ஐ காண்ட் ஹெல்ப் நகம் கடிக்காமல். இதான் ரிமைனிங் இருக்கிற திங்ஸ். இதில் எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட்? ஈஸி. செய்யப்படும் வினை வேர்பு, எது மேலே செய்கிறோமோ அது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடிக்காமல் அப்படிங்கிறது தான் வினை சொல், கடிப்பது. ஓகே, எதை கடிக்கிறோம்? நகத்தை கடிக்கிறோம். அப்போ நகம் என்ன பண்ணுது? கடிக்கும் செயலை பெறுகிறது, அதனால அது ஆப்ஜெக்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள். காண்ட் ஹெல்ப், இதுக்கப்புறம் செயலை போட வேண்டும். செயல் என்னது? கடிக்காமல் அப்படின்னா பைட்டிங். ஓகே, பைட்டிங். எதை கடிக்க முடியாது? நகங்களை. அப்போ நெயில்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது. தமிழில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் எழுதியிருக்கோம், இங்கிலீஷில் சிம்பிளாக முடிச்சிருச்சு. ஐ காண்ட் ஹெல்ப் பைட்டிங் நெயில்ஸ். ஐ காண்ட் ஹெல்ப் பைட்டிங் நெயில்ஸ். ஓகே, ஐ காண்ட் ஹெல்ப் பைட்டிங் நெயில்ஸ். சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள். இப்போது இதெல்லாமே டக்கு 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 நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்போ டீகோட் பண்ணிடலாம், சரிங்களா? கணேசால் வனிதாவிடம் சண்டையிடாமல் இருக்க முடியாது. ஓகே, இதில் இருக்க மெயின் சப்ஜெக்ட் யார்? கணேசால். ஓகே, அப்போ இவர் தான் மெயின் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ கணேசால் அப்படின்னா கணேஷ். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன வந்துடணும்? ப்ரொனவுன் இல்லாட்டி நவுன் வந்துடணும், இல்லாட்டி ஒரு பேர் வந்துடணும். போட்டாச்சு. கணேஷ் என்ன பண்ண முடியாது? அப்போது காண்ட் ஹெல்ப்
ஓகே, என்ன பண்ண முடியாது அவரால்? சண்டையிடாமல் இருக்க முடியாது. சண்டையிடாமல் என்ன சொல்லலாம்? ஃபைட்டிங். ஓகே, ஃபைட்டிங். யாரு கூட? வனிதா கூட. அப்போ ரொம்ப சிம்பிள், வித் வனிதா. வித் வனிதா. சிம்பிளாக முடிஞ்சது பாருங்க. இப்போ ஃபுல்லாக சொல்லி பாருங்க. கணேஷ் காண்ட் ஹெல்ப் ஃபைட்டிங் வித் வனிதா. ஐயோ, கணேஷால் வனிதா கிட்ட சண்டை போடாமல் இருக்க முடியாது. கணேஷ் காண்ட் ஹெல்ப் ஃபைட்டிங் வித் வனிதா. சரி, இப்போ கணேஷால் வனிதா கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. எப்படி சொல்லலாம்? பேசாமல் இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிளுங்க. கரெக்டு, நீங்கள் நினச்சது கரெக்ட். ரொம்ப சிம்பிள். ஃபைட்டிங் பதிலாக இங்கே ஸ்பீக்கிங்னு மாற்றிட்டா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? அவ்வளோதான் பாருங்கள். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? இந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து ஒரு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பேரையோ யாரையோ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். எனது தாத்தாவால் பேப்பர் படிக்காமல் இருக்க முடியாது. எனது தாத்தாவால். அப்போது மை கிராண்ட்ஃபாதர். ஓகே, மை கிராண்ட்ஃபாதர். உடனே ரூட் வேர்டு வந்துடணும். ரூட் வேர்டு என்ன? காண்ட் ஹெல்ப். என்ன பண்ண முடியாது? படிக்காமல். படிக்காமல் அப்படின்னு இங்கே ஸ்டடீஸ் வராது. ஏன்னா நம்ம சும்மா படிக்கிறது, ஒரு புத்தகத்தையோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து சும்மா படிக்கிறது, அது ரீட் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரும். சரிங்களா? அப்போது ஹெல்ப்பு என்ன ஆக்ஷன்? ரீட் அப்படிங்கிற ஆக்ஷன். அப்போ என்ன ஆயிரும்? அது ஐஎன்ஜி ஃபார்மில் வந்துடும். ஓகே, ரீடிங். எதை படிக்க முடியாமல்? அ பேப்பர். ஓகே, ஒரு நியூஸ் பேப்பராக கூட இருக்கலாம். இங்கே நான் வெறும் பேப்பர் எழுதியிருக்கேன், அப்படியே போட்டேன் அ பேப்பர். ஓகே, பாருங்கள். மை கிராண்ட் ஃபாதர் காண்ட் ஹெல்ப் ரீடிங் எ பேப்பர். மை கிராண்ட்ஃபாதர் காண்ட் ஹெல்ப் ரீடிங் அ பேப்பர். சொல்லும்போது அப்படியே வேகமாக சொல்லி பழகணும். மை கிராண்ட்ஃபாதர் காண்ட் ஹெல்ப் ரீடிங் அ பேப்பர். வாட் கேன் ஐ டூ? எங்கள் தாத்தாவால் நியூஸ் பேப்பர் படிக்காமல் இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுறது? அதனால தான் டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். எனது மகனால் மொபைல் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. எனது மகனால் மொபைல் ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. எல்லா பேரண்ட்ஸும் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஐயோ அவனால் மொபைல் ஃபோனை கீழே வைக்க முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவீங்கள்ல. இப்போ நம்ம எழுத போகிற சென்டென்ஸ் அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகே, பாருங்கள். எனது மகனால். அப்போது மை சன். மை சன். ரூட் வேர்டு என்ன? காண்ட் ஹெல்ப். ஓகே, பயன்படுத்தாமல். ரொம்ப சிம்பிள். யூஸிங் என்ன? அ மொபைல் ஃபோன். அவ்வளோதான். அ மொபைல் ஃபோன். சிம்பிளா சொல்லி பாருங்கள். மை சன் காண்ட் ஹெல்ப் யூஸிங் அ மொபைல் ஃபோன். மை சன் காண்ட் ஹெல்ப் யூஸிங் அ மொபைல் ஃபோன். அவனால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகே, மை சன்னுக்கு பேர் வச்சிங்கன்னா பேர் வச்சு கூட சொல்லலாம். ஓகே, குமார் காண்ட் ஹெல்ப் யூஸிங் மொபைல் ஃபோன். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். புவனால் சீக்கிரம் தூங்காமல் இருக்க முடியாது. ஐயோ, சீக்கிரம் தூங்கிடுவாங்க, சீக்கிரம் தூங்காமல் இருக்க முடியாது. ஓகே, வினையை செய்பவர் யார்? புவன். அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, பாருங்கள். புவன். ரூட் வேர்டு என்ன? காண்ட் ஹெல்ப். எதை ஹெல்ப் பண்ண முடியாது அவரால்? எதை பண்ணாமல் இருக்க முடியாது? சீக்கிரம் தூங்காமல் இருக்க முடியாது. அப்போ தூங்காமல் அப்படிங்கிற வினையை நம்ம போடணும். ஓகே, ஸ்லீப்பிங் ஏர்லி. அவ்வளோதான். சொல்லுங்கள் சேர்ந்து என் கூட. புவன் காண்ட் ஹெல்ப் ஸ்லீப்பிங் ஏர்லி. புவன் காண்ட் ஹெல்ப் ஸ்லீப்பிங் ஏர்லி. அவனால் சீக்கிரம் தூங்காமல் இருக்க முடியாது. புவன் காண்ட் ஹெல்ப் ஸ்லீப்பிங் ஏர்லி. நல்லா கவனிக்கணும் மக்களே. பாதி பேர் எங்கே திரும்ப தப்பு பண்ணுவீங்க? இந்த ஹெல்ப்புக்கு பதிலாக ஹெல்ப்பிங்கை போட்டுருவீங்க. போடவே கூடாது. காண்ட் ஹெல்ப் தான். ஓகே, கேன் அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் கூட வரக்கூடிய வேர்ப் என்றைக்குமே V1 ஃபார்மெட்டு மறக்கவே கூடாது. அதனால தான் இதற்கடுத்து V1 ஃபார்மெட் மட்டும் வந்திருக்கு. ஓகே, இந்த வேர்புக்கு அடுத்து வரக்கூடியது ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். மாற்றி கூட காண்ட் ஹெல்பிங்னு சொல்லிடாதீங்க, தப்பாக போயிடும். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்கள், அடுத்த செட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் இந்த 2 சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும். சரிங்களா? பாருங்கள். பாலாஜியால் பணம் சம்பாதிக்காமல் இருக்க முடியாது. குருவால் சாக்லேட்டை விட கேக்கை விரும்பாமல் இருக்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா? ப்ரிஃபர் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது. ஓகே, சாய்ஸில் ஒன்று வரும்னு சொன்னல அது. ஓகே, அவர்களால் கருப்பு சட்டையை விட வெள்ளை சட்டையை விரும்பாமல் இல்லாட்டி போடாமல் இருக்க முடியாது. கேக்கை விரும்பாமல், கேக்கை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஓகே, அந்த மீனிங்கில் தான் அது வரும். ஓகே, ராஜாவால் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது பதட்டமாகாமல் இருக்க முடியாது. அவனால் துரோகம் செய்யாமல் இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிளுங்க, குழம்ப வேண்டாம், பார்த்துடலாம் ஈஸியாக. பாலாஜியால் பணம் சம்பாதிக்காமல் இருக்க முடியாது. இது நார்மலாக நம்ம போன ஸ்லைடில் பார்த்தது தான்.
யார் நவுனிங்க? பாலாஜி. ஓகே, என்ன பண்ணாமல் இருக்க முடியாது? அப்போ அது ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியாதுன்னா அதுதான் நம்மளோட ரூட் வேர்டு. உடனே என்ன பண்ணிடணும்? ரூட் வேர்டை போட்டுடணும். காண்ட் ஹெல்ப். என்ன பண்ண முடியாமல்? பணம் சம்பாதிக்காமல். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன், மேக் மணி அப்படின்ட்டு. அப்படியே போடுங்க. ஓகே, ஆனால் இங்கே மேக் போட முடியாது, மேக்கிங்னு போட்டுக்கலாம். ஓகே, மேக்கிங் மணி, இல்லாட்டி ஏர்னிங் மணி. ஏர்ன் அப்படின்னா சம்பாதித்தல். ஓகே, EARNING, ஏர்னிங் மணி. ஓகே, கரெக்டு தான். மேக்கிங் மணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, பாருங்கள், பாலாஜி காண்ட் ஹெல்ப் மேக்கிங் மணி. ஐயோ, பாலாஜி காண்ட் ஹெல்ப் மேக்கிங் மணி. அவனால் பணம் சம்பாதிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ ஹி கீப்ஸ் ஆன் ஒர்க்கிங் டே அண்ட் நைட். அவன் ராத்திரி பகலுமா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே, ஹி கீப்ஸ் ஆன் ஒர்க்கிங் டே அண்ட் நைட். ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது அதை தொடர்ந்து இன்னொரு சென்டென்ஸும் சொல்லி பழகுங்கள். அதுதான் ப்ராக்டிஸ். ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இந்த சென்டென்ஸுக்கு அடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸை போட்டு ஃபில் பண்ணுங்கள், கன்வே பண்ணுறதுக்கு. ஓகே, ரைட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால கடைசியில் பார்த்துடலாம். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? ராஜாவால் ஆங்கிலத்தில் பேசும்பொழுது பதட்டமாகாமல் இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், யாரால்? ராஜா. ஓகே, எப்பயும் போல் என்ன வந்துடணும்? நம்மளோட ரூட் வேர்டு வந்துடணும். ஹெல்ப்பு. என்ன பண்ணாமல்? பதட்டமாகாமல். அப்போ பதட்டமாகிறது அப்படிங்கிறது என்னங்க? அது என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்? ஃபீலிங். வெரி குட், சூப்பராக சொல்கிறீங்க. பதட்டம்ங்கிறது ஒரு ஃபீல். ஓகே, அந்த ஒரு உணர்ச்சி, அந்த ஒரு எமோஷன் ஆகாமல் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுதா? அப்போ அந்த எமோஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் ஃபீலிங்ங்கிற வார்த்தையை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போது ஐ காண்ட் ஹெல்ப், சாரி, ராஜா காண்ட் ஹெல்ப் என்ன பண்ண முடியாது? ஃபீலிங் நர்வஸ். ஃபீலிங் நர்வஸ் எப்போ? வைல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். அவ்வளோதான். வைல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். வைல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் பேசும் பொழுது. ஓகே, ராஜா காண்ட் ஹெல்ப் ஃபீலிங் நர்வஸ். ஐயோ, ராஜாவால் ஆங்கிலத்தில் பேசும் பொழுது நர்வஸ் ஆகாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நர்வஸ் ஆயிடுவான். ராஜா காண்ட் ஹெல்ப் ஃபீலிங் நர்வஸ் வைல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். சேர்ந்து சொல்லுங்கள். ராஜா காண்ட் ஹெல்ப் ஃபீலிங் நர்வஸ் வைல் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஃபீலிங்கிற ஒரு எமோஷனை கண்டுபிடிச்சி போட்டிருப்போம். அவ்வளோதான். அங்கே எமோஷனுங்கிற மாதிரி இருக்காது. பட் நம்ம வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபீலிங்கில் தான் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி போட்டோம். ஓகே, அடுத்து பாருங்கள். அவனால் துரோகம் செய்யாமல் இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். துரோகத்துக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. என்னது? அவனால். ஹீ, ரூட் வேர்டு என்ன? காண்ட் ஹெல்ப். ஓகே, என்ன பண்ணாமல் இருக்க முடியாது? துரோகம் செய்யாமல். ஓகே, துரோகம் செய்தலுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? துரோகத்துக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். துரோகத்துக்கு இங்கிலீஷில் ஒரு 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். வெரி குட், சூப்பருங்க. பிட்ரே. ஓகே, பிட்ரே பண்ணுறது. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? பிட்ரே வராது, பிட்ரேயிங் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பிட்ரேயிங். அவ்வளோதான். ஹீ காண்ட் ஹெல்ப் பிட்ரேயிங். அவனால் துரோகம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகே, அதாவது அவனால் மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம்? பிட்ரேயிங் அதர்ஸ்னு போட்டுக்கலாம். மீனிங் கரெக்டு தான். ஓகே, ராஜாவால், சாரி, அவனால் மற்றவங்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹி காண்ட் ஹெல்ப் பிட்ரேயிங் அதர்ஸ். அதை அவனால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது, அதை அவனால் பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகே, சரி, அடுத்து வாங்க. இவங்க 2 பேர்த்த பார்த்துடலாம். குருவால் சாக்லேட்டை விட கேக்கை விரும்பாமல் இருக்க முடியாது. ஓகே, அப்போது இதிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு சாய்ஸு. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரிஃபர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிஃபர் அப்படின்னா சூஸ் பண்ணுறது வரும், விரும்புகிறதும் வந்துடும். ஓகே, சரி, பாருங்கள். குருவால் சாக்லேட்டை விட கேக்கை விரும்பாமல் இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். குரு, சேம் ரூட் வேர்டு, காண்ட் ஹெல்ப். நான் தான் சொல்லிட்டேனே என்ன வேர்பு வரும்ன்ட்டு. ப்ரிஃபரிங். ஓகே, ப்ரிஃபரிங். எதை ப்ரிஃபர் பண்ணுறாரு அவர்? கேக்கையா சாக்லேட்டையா? அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே ஓகே. ஓகே, சாக்லேட்டை விட கேக்கை. அப்போது இதை விட இதுதான் அவருக்கு பிடிக்குது. ஓகே, அப்போ சாக்லேட்டை விட கேக். அப்போது எதை அவர் சூஸ் பண்ணுறாரோ அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஓகே, எதை அவர் சூஸ் பண்ணலையோ
ஒரு பொருள் மீது இன்னொரு பொருளை சூஸ் பண்ணுறாருல, அப்போ எந்த ஒரு பொருளை விட்டுறாரோ தவிர்த்துடுறாரோ அதை பின்னாடி போட்டுக்கணும். ஓகே, அதை பின்னாடி போட்டுக்கணும். இடையில ஓவர் அப்படிங்கிற வார்த்தை போடுங்க. ஏன்னா அதுதான் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன். ஓகே, பாருங்கள். குரு காண்ட் ஹெல்ப் ப்ரிஃபரிங் கேக் ஓவர் சாக்லேட். முடிஞ்சு போச்சுங்க, சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஓகே, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஆனால் என்ன ஆப்ஜெக்ட்டு? ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒரு 2 ஆப்ஜெக்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறோம். அதனால 2 ஆப்ஜெக்ட் நடுவில் எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை முன்னாடியும், வேண்டான்னு நம்ம எதை விடுறோமோ அதை பின்னாடியும் போட்டு நடுவில் ஒரு ஓவரை போட்டால் முடிஞ்சு போச்சு. என் கூட சேர்ந்து இப்போ சொல்லுங்கள். குரு காண்ட் ஹெல்ப் ப்ரிஃபரிங் கேக் ஓவர் சாக்லேட். குரு காண்ட் ஹெல்ப் ப்ரிஃபரிங் கேக் ஓவர் சாக்லேட். அடுத்து பாருங்கள். அவங்களால கருப்பு சட்டையை விட வெள்ளை சட்டையை விரும்பாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? எதை அவங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம்? வெள்ளை சட்டையை விரும்புகிறாங்க. இதை விட அது வெள்ளை சட்டை விரும்புகிறாங்க. ரொம்ப சிம்பிள். அவர்களால் தே என்ன பண்ணுறாங்க? காண்ட் ஹெல்ப். ஓகே, ஒரு சட்டையை விட இன்னொரு சட்டையை தானே விரும்புகிறாங்க. அப்படி அந்த சாய்ஸ் வந்துட்டாலே ப்ரிஃபரிங் தான் வந்துடணும். ஓகே, ப்ரிஃபரிங். தே காண்ட் ஹெல்ப் ப்ரிஃபரிங். என்னது? எதை விரும்புகிறாங்களோ அது ஃபஸ்ட்டு, எதை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அது செகண்ட். அவ்வளோதான். பிளாக் ஷர்ட். இடையில என்ன போடுவோம்? நம்ம ஓவர் போட்டுருவோம். ஓவர் ஓவர், சென்டென்ஸ் இஸ் ஓவர். ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். தி காண்ட் ஹெல்ப் ப்ரிஃபரிங் ஒயிட் ஷர்ட் ஓவர் பிளாக் ஷர்ட். தே காண்ட் ஹெல்ப் ப்ரிஃபரிங் ஒயிட் ஷர்ட் ஓவர் பிளாக் ஷர்ட். அவனால் அந்த கம்பெனியை விட இந்த கம்பெனியை சூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் சொல்லிக்கலாம். ஹீ காண்ட் ஹெல்ப் ப்ரிஃபரிங் திஸ் கம்பெனி ஓவர் தட் கம்பெனி. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? ஸோ அப்போது காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எங்கெங்கெல்லாம் ப்ளே பண்ண முடியும்னு உங்களுக்கு இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ரைட்? ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள். என்னால் தினமும் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியாது. பிரவீனால் அவளை பார்க்காமல் இருக்க முடியாது. பார்க்காமலாம் லுக்கிங் போலவனா, பார்க்காமலாம் சந்திக்க முடியாமல். ஓகே, எனது அப்பாவால் கடினமாக உழைக்காமல் இருக்க முடியாது. ஓகே, எனது பாட்டியால் நகரத்தை விட கிராமத்தை விரும்பாமல். அப்போது நகரத்தை விட கிராமத்தில் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ரெண்டும் வரும்போது அவங்க கிராமத்தை விரும்பாமல் இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதற்கான சரியான ஆங்கில வாக்கியங்களை கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.